வணக்கம் ட்ரீமர்ஸ், நான் தான் உங்கள் ட்ரீம் சேஞ்சர். ஒன் பீஸில் நிறைய மிஸ்டீரியஸான கேரக்டரை காமிச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு ராக்ஸு, சாங்ஸ், ஈமு அண்டு 5 எல்டர்ஸ், இந்த மாதிரி ஜாய் பாய், இந்த மாதிரி நிறைய மிஸ்டீரியஸ் கேரக்டரை காமிச்சிருந்தாலும் பட் அவங்கள பற்றி ஏதாவது கொஞ்சமாவது சொல்லியிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு சாங்ஸோட ஹாக்கி ஆகட்டும், சாங்ஸ் வந்து ஒரு பவர்ஃபுல் ஹாக்கி யூஸர். அப்புறம் ராக்ஸ்டி செபாக்குங்கிறவன் ராக்ஸ் பைரட்டோட கேப்டன் மட்டும் இல்லாமல் கைடோ, பிக் மாம், ஒயிட் பீட் இது போன்ற லெஜெண்டரி கேரக்டர்ஸில் தன்னோட க்ரூவில் சுற்றிட்டு கிங் ஆஃப் த வேர்ல்டு ஆகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு சுற்றிட்டு இருந்தவன். அதுக்கப்புறம் ஈமு அண்ட் 5 எல்டர்ஸ் இவங்களோட பவர்ஸை கூட திட்டத்தட்ட எதை காமிச்சிருக்கிறாங்க, முழுசாக சொல்லலைனாலும் ஓரளவுக்காவது காமிச்சிருக்கிறாங்க. இந்த கேரக்டர்ஸை பற்றி இவ்வளோ தெரிஞ்ச அளவு கூட இப்போ நான் சொல்ல போகிற கேரக்டரை பற்றி ஒன்றுமே தெரியாதுங்க. இப்போ நான் சொல்ல போகிற கேரக்டர் வந்து 2 சாப்டரில் தான் அப்பியர் ஆகிருக்காரு. அதுலேயும் ஒரு சாப்டரில் வந்து சும்மா வாய்ஸ் மட்டும்தான், ஃபுல்லாக ஃபேஸில் ரிவீல் பண்ணல. இன்னொரு சாப்டரில் வந்து செங்கோக்கு கூட உட்காந்து பேசுகிற மாதிரி அவ்வளோதாங்க அப்பியர் ஆகிருக்காரு. வேறு யாரும் இல்லைங்க, அட்மிரல் ஆகி அதுக்கப்புறம் ஃப்ளீட் அட்மிரல் ஆகி அதுக்கப்புறம் மொத்த ஓல்டு கவர்மெண்ட்டுக்கு கமாண்டர் இன் சீஃப் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் வந்துருக்கிறாரு தி காங், அவர் தாங்க. இப்போ எப்படி நம்ம கார்ப்பை வந்து ஹீரோ ஆஃப் மெரின் கூப்பிட்றாங்களோ அப்போ நம்ம காங்கை வந்து லெஜெண்ட் ஆஃப் மெரின்னு கூப்பிட்டுருக்க வாய்ப்பு கூட இருக்குது. ஏன்னா சும்மாவா கமாண்டர் இன் சீஃபுங்கிற பொசிஷனை தூக்கி தந்துடுவாங்க. காங்கோட ஃபஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து சாப்டர் 0 அப்படின்ற ஸ்பெஷல் மாங்கா எபிசோட் சாப்டராக ரிலீஸ் பண்ணியிருப்பார் நம்மளோட. அந்த சாப்டரோட ஆன்கோயிங் ஒன் பீஸ் சாப்டரான 565 மாங்காவும் ரிலீஸ் ஆகிருக்கும். அந்த 565 சாப்டரில் தான் நம்ம லூஃபி 3 அட்மிரல்ஸ் எடுத்து கெத்தை வந்து லேண்ட் ஆகி வாங்கடா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி என்ட்ரன்ஸ் கொடுப்பான். சாப்டர் 0ல் நம்ம ராஜர் பைரட்ஸுக்கும் கோல்டன் லயன் பைரட்ஸுக்கும் ஒரு பெரிய வார் நடக்கும். அதாவது எங்கேன்னா நியூ வேர்ல்டில். இந்த வாரை தான் பேட்டில் ஆஃப் எட்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி மரைன் ஃபோல் நடந்த வாரை பேரமெண்ட் வார் ஆர் சமிட் வார்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி இவங்க 2 பேத்துக்குள்ளே நடந்த பைரட்ஸ் வாரை பேட்டில் ஆஃப் எட்வார்னு சொல்கிறாங்க. இந்த வார் நடக்கிற டைம்லைன் பார்த்திங்கன்னா இப்போது கரண்ட்டாக நடக்கிற டைம்லைனுக்கு 27 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது நம்ம கோல்டி ராஜர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பேட்டில் நடக்குது. அப்போது கரண்ட்டாக ஃப்ளீட் அட்மிரலாக இருந்தது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம காங் தான். ஃப்ளீட் அட்மிரலான காங்குக்கு நியூஸ் வருது, இந்த மாதிரி நியூ வேர்ல்டில் ஒரு பேட்டில் நடக்குது ராஜர் பைரட்ஸுக்கும் சீகி பைரட்ஸுக்கும் அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது. அப்போது வைஸ் அட்மிரலாக இருந்த நம்ம கார்ப்பு இந்த நியூஸை கேட்டவுடனே கிளம்பி போகிறாரு அங்கே பேட்டில் நடக்கிற இடத்துக்கு. பட்டு அவர் வந்து அந்த ஃபைட்டு நடக்க போகல, கோல்டி ராஜரை பிடிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் போகிறாரு. பட் காங் எவ்வளவும் சொல்லியும் கார்ப் அவர் பேச்சை கேட்காம போவார். பட் இந்த இடத்துல காங்க காமிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அவர் வாய்ஸ் மட்டும்தான் தெரியும், ஆனால் அவரோட ஃபுல் அப்பியரன்ஸை காமிச்சிருக்க மாட்டாங்க. இதே சமயத்தில் தான் நம்ம செங்கோக்கும் அட்மிரலாக இருந்திருப்பான். கோல்டி ராஜரோட எக்ஸிக்யூஷனுக்கு அப்புறம் செங்கோக்கு வந்து ஃப்ளீட் அட்மிரலாகவும் நம்ம காங் வந்து கவர்மெண்ட், அதாவது ஓல்டு கவர்மெண்ட்டோட கமாண்டர் இன் சீஃப் அப்படின்ற ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் அந்த சம்மிட் வார் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்டர் 594 அப்படின்ற சாப்டரில் நம்ம செங்கோக்கு வந்து காங்கை போய் மீட் பண்ணுவார். ஹோலி லேண்ட் மெரியாஜோங்கிற ஒரு பேலஸில் 2 பேரும் மீட் பண்ணி உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற இடத்த சுற்றியும் அப்படியே ஒரு அக்வேரியம் மாதிரி கட்டப்பட்டிருக்கும். அதுக்குள்ளே நிறைய பெரிய வேல்ஸு, ஈல்ஸ் அண்டு ஆக்டோபஸில் பெருசாக இருக்கும், எல்லாம் ஜெய்கண்டிக்காக. இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. செங்கோக்கு இந்த மாதிரி நான் ரிட்டையர்ட் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். நான் ஃப்ளீட் அட்மிரல் பொசிஷன்லேருந்து நான் ரிட்டையர்ட் ஆக போகிறேன், மீதி உள்ள வாழ்க்கையை நான் ஜாலியாக சந்தோஷமாக கழிக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஏற்கனவே இம்பல் டவுனில் இருந்து தப்பிச்சு போன பைரட்ஸில் ரொம்பவே டேஞ்சரானவங்க, அவங்கெல்லாம் வெளியில் போனால் கண்டிப்பாக மக்களுக்கு ரொம்பவே டேஞ்சராக தான் இருக்கும். அதுக்கு செங்கோக்கு என்ன சொல்லுவார்னா, அவங்களாம் கண்டிப்பாக டேஞ்சர் தான், பட்டு ஒயிட் பீட் அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவார். நீ ஃப்ளீட் அட்மிரல்லேருந்து ரிட்டையர்ட் ஆக போகிறேன், என்ன சொல்கிற? ஏற்கனவே நான் கார்ப்புக்கும் நிறையா அட்மிரல் ஆக சொல்லி ஆஃபர் கொடுத்துருக்கேன், பட் அவன் எத்தனையோ தாட்டி ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறான். பட் அவன் வந்து ஃப்யூச்சர் தலைமுறைக்கு வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கிறான், யங் மரைன்ஸுக்கெல்லாம் நிறைய கற்றுக் கொடுத்துட்ருக்கிறான் அப்படின்ற மாதிரி காங் செங்கோக்கிட்ட சொல்லுவார். பட் செங்கோக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுருவார். எனக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ஒரு நல்ல ஃப்ரீடமாக வெளியில் போய் சந்தோஷமாக மீதி உள்ள வாழ்நாளை கழிக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஓகே, அப்போ ஃப்ளீட் அட்மிரலுக்கு அடுத்த பொசிஷன் நான் யாரை வந்து தேர்ந்தெடுக்கட்டும், நீயே சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க செங்கோக்கு வந்து அக்யோஜி நீங்கள் ஏன் சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் இந்த சாப்டருக்கு அப்புறம் காங்கை வந்து வேறு எந்த சாப்டர்லையுமே காமிச்சிருக்கவும் மாட்டாங்க, அவரை பற்றி பேசியிருக்கவும் மாட்டாங்க. காங்கோட தோற்றத்தை பற்றி பார்ப்பாங்க. அவரோட ஃபேஸ் பார்க்க ரஃப் அண்ட் டஃப்பாக, அவரோட லெஃப்ட் ஐக்கு கீழே ஸ்கேர் இருக்கும். அவர் பியர்ட் கூட பார்க்க 3 மவுண்டெயினை திருப்பி தலைகளை கவுத்தி போட்டு வச்ச மாதிரி இருக்கும். அவரோட ஹேர் ஸ்டைல் கூட ஸ்பைக் மாதிரி இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் அவரோட 2 ஹேண்ட்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவரோட போன்ஸ் வந்து ரொம்பவே நல்ல வளர்ந்ததா, அதாவது ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்டுக்கு தகுதியானவராக இருப்பார். அவர் உடம்புல அங்கங்கே ஸ்கேர்ஸ் இருக்கிறத பார்த்தா நிறைய பெரிய பெரிய வாரில் சந்திரிச்சு நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணியிருக்கிறவர் மாதிரி தெரிகிறாரு. அதுக்கப்புறம் அவரோட லெஃப்ட் ஹேண்டில் வந்து ஜான்சினா மாதிரி ஒரு க்ரீன் கலர் பேண்டு போட்டிருப்பார். மேபி அந்த பேண்ட் வந்து இவராக சும்மா ஸ்டைலுக்கு போட்டதா இல்லை வேறு யாராவது இவர் கொடுத்ததா அப்படின்றதும் தெரியல. அதாவது இவரோட ஷர்ட் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா பார்டரில் மட்டும் கிரே கலரில் பெயிண்டிங் வந்து டிசைனாக வைக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி டிசைன் வேறு எந்த வில்ஸுக்குமே தரப்பட்டிருக்காது. மேபி இவர் இருக்கிற பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி இவர் யூனிக்காக காமிக்கணும் அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி கூட இந்த டிசைனை கொடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட் இவரோட பவர்ஸ் அண்ட் அபிலிட்டிஸுக்கு வந்துடலாங்க. இவரோட பவர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவர் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக தாங்க இருப்பார், நம்ம கார்ப்பு மாதிரியே. ஏன்னா இவரோட லார்ஜ் அந்த ஹேண்ட்ஸை பார்த்தாலே தெரியுது. ஒரு போன்ஸ் வந்து நல்லா வளர்ந்து, அதாவது ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்டில் கை தேர்ந்தவராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரியுது. நிறைய ஸ்கேர்ஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக இவர் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக தான் இருப்பார். இவரோட பாடியும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம கார்ப் எப்படியோ அதே மாதிரி ஒருவேளை நம்ம கார்பே காங்கக்கிட்ட இருந்து கூட கற்றுக்கிட்டு தான் இருக்கலாம். நெக்ஸ்ட் இவர் ஹாக்கி யூஸ் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாருங்க. ஏன்னா சாதாரண வாய்ஸ் அட்மிரலே எல்லா ஹாக்கி யூஸ் பண்ணும்போது இவர் யூஸ் பண்ணாமல் இருப்பாரா என்ன? செங்கோக்குவே 3 டைப்ஸ் ஆஃப் ஹாக்கியை மாஸ்டர் பண்ணி வச்சுருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி கண்டிப்பாக காங்கு எல்லா ஹாக்கியும் கண்டிப்பாக மாஸ்டர் பண்ணி வச்சுருப்பாருங்க. இவர் ஒரு டெவில் ஃப்ரூட் யூஸரா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி இருக்கலாம். ஏன்னா இவர் பேருக்கு ஏற்ற மாதிரியே காங் அப்படின்ற இவர் பேருக்கு ஏற்ற மாதிரியே இவர் ஃப்ரூட்டும் அதே மாதிரியே இருக்கலாம். அதாவது ஜாப்பனீஸில் காங்குன்ற பேரை கேட்டாலே ரொம்பவே ஃபேமஸ்ஸு. காங் காட்சிலா இந்த இதில் பார்த்தீங்கன்னா காங் ரொம்பவே ஃபேமஸாக இருக்குதோ அதே மாதிரி இவரோட ஃப்ரூட்டும் ஒரு மித்திகல் ஜோன் டைப்பில் காங் பேஸ்டான ஃப்ரூட்டாக இருக்கலாங்க. மேபி சைனீஸ் மித்தாலஜியில் மங்கி கிங் காடான சன் யூகான் அந்த டைப் பேஸ்டு மாடலாக கூட இருக்கலாம். கண்டிப்பாக இவருக்கு பெஸ்ட்டு ஃபைட்டிங் ஸ்கில்ஸும் இருக்கும். கண்டிப்பாக 3 டைப்ஸ் ஆஃப் ஹாக்கி யூஸ் பண்ணுறவராக தான் இருப்பார். அதுபோல் டெவில் ஃப்ரூட் பவர் இருந்ததுன்னா கண்டிப்பாக இவர் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் மெரின் நம்பர் 1 இருப்பார். கார்புக்கிட்ட கோபி அண்ட் அக்கோஜி எப்படி ட்ரைனிங் எடுத்துகிட்டு பெரிய ஆளானாங்களோ அதே மாதிரி நம்ம காங்குக்கிட்ட ஏன் செங்கோக்கும் கார்பும் ட்ரைனிங் எடுத்துகிட்டு பெரிய ஆளாக இருக்கக்கூடாது? அப்படின்னா இது மட்டும் உண்மையாக இருந்ததுன்னா கார்ப் எவ்வளோ பெரிய ஆள், செங்கோக்கு எவ்வளோ பெரிய ஆள், ட்ரைனிங் எடுத்து இவ்வளோ பெரிய ஆளானவனுங்க கண்டிப்பாக கற்றுக் கொடுத்த காங் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார், அவரோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்களேன். நம்ம காங் வந்து டெவில் ஃப்ரூட் யூஸராகவும் இருந்து 3 டைப் ஆஃப் ஹாக்கியை மாஸ்டர் பண்ணுறவராக இருந்து நம்ம காங் அண்ட் செங்கோக்கு வந்து ட்ரைனிங் சொல்லி தந்திருந்தால் எப்படி இருந்துருக்குன்னா நம்ம காங் வந்து ஃபிசிக்கலி எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றத கார்ப்புக்கும், அதாவது டெவில் ஃப்ரூட்டை எப்படி அவேக்கன் பண்ணுறது அப்படின்றத செங்கோக்கும் சொல்லி தந்திருப்பார். ஸோ அதனால் அவங்க 2 பேருமே ரொம்ப ஓவர் பவர்டாகவும் இருக்கிறாங்க. மேபி இது ஜஸ்ட் தியரிங்க, இப்படியாக கூட நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ராஜரோட எக்ஸிக்யூஷனுக்கு அப்புறம் தான் நம்ம காங் வந்து கமாண்டர் இன் சீஃப் அப்படின்ற பொசிஷனை வந்து கிடச்சிருக்கும். அதே மாதிரி செங்கோக்குக்கும் ஃப்ளீட் அட்மிரல் அப்படின்ற ஒரு பதவி கிடச்சிருக்கும். ஏன்னா ராஜர் மாதிரி ஒரு பெரிய பைரட்டு, அச்சுறுத்தலாக இருந்த பைரட்டை வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது அந்த இடத்துல ஃப்ளீட் அட்மிரலாக இருந்தது வந்து காங் தான். ஸோ அதனால் அவருக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கும். அதே மாதிரி மரைன் ஃபோல்டு வாரில் ஃப்ளீட் அட்மிரலாக இருந்தது வந்து செங்கோக்கு. அந்த வார்லேயே அவர் செங்கோக்கு வந்து ஜெயிச்சிருவார். பட் அவர் வந்து நான் ரிட்டையர் ஆயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கிளம்பிடுவார் செங்கோக்கு. பட் அதில் என் டவுட் என்னென்னா காங்கோட பொசிஷன் அவருக்கு கிடச்சிருக்கா அதான் என் டவுட்டு. ஏன்னா இந்த மாதிரி வாரில் மரைன் ஜெயிக்கும் போது அவங்க பொசிஷனும் மாறுபடுது. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு காங் தியரி பார்க்கலாம். அதாவது நம்ம காங் வந்து மங்கி டி ஃபேமிலியோட ஒரு மெம்பராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசப்படுது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா மங்கி டி ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே லெஃப்ட் ஐயில் வந்து ஸ்கேர் இருக்குது. அதே மாதிரி காங்குக்கும் லெஃப்ட் ஐ கீழே ஸ்கேர் இருக்குது. ஸோ அதனால் மங்கி டி ஃபேமிலியில் இவர் ஒரு நம்பராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசப்படுது. எப்படின்னா கார்ப்போட ஒரு எல்டர் பிரதராவோ இல்லை கார்ப்போட அப்பாவாவோ. அது எப்படி அப்பாவாக இருக்க முடியும்? நியாயம் வேண்டாமா? எல்டர் பிரதர்னால் ஓகே, அவங்க அப்பாவாக இருந்தால் ஒரு 5 to 10 years தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது, எப்படி அப்பாவாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஒன் பீஸ் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண ஹியூமன் வந்து 141 வயசு வரைக்கும் உயிர் வாழலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கார்ப்போட வயசும் கரண்ட் டைம் லைனில் 78 தான் ஆகுது. ஸோ மேபி காங்கோடது ஒரு 100 இருக்கலாம், 100 தாண்டியும் இருக்கலாம், இல்லையா சரியா 100 கூட இருக்கலாம். ஜஸ்ட் தியரி, மேபி இருக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இல்லைன்னா எல்டர் பிரதராக கூட இருக்கலாம், இல்லைன்னா எல்லாமே போகலாம். அப்படி காங் மட்டும் மங்கி டி ஃபேமிலியில் ஒரு மெம்பராக இருந்தால் கண்டிப்பாக ஒன் பீஸ்லேயே மிகப்பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபேமிலினா அது நம்ம லூஃபியோட ஃபேமிலி தாங்க. பட் இதில் என்னோடய தியரி என்னென்னா ராக்ஸ்டி செபோகோட அப்பா ஏன் காங்காக இருக்கக்கூடாது, ராக்ஸ்டி காங்காக இருக்கக்கூடாது? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா காங்கு வந்து இப்போது கவர்மெண்ட்டே ரூல் பண்ணுறாரு திட்டத்தட்ட. அதே மாதிரி நம்ம ராக்ஸுக்கும் அதே ஆசை தான், பைரட் ஆகி அவன் வந்து கிங் ஆஃப் த வேர்ல்டு ஆகும்னு நான் நினைக்கிறான்.
ஏன்னா கார்ப்பு வந்து அவனோட பையன் டிராகன் வந்து மரைன் ஆகும்னு நினச்சான், அது கடைசி வரைக்கும் முடியல. அதேமாதிரி லூஃபியும் மரைன் ஆகணும் அப்படின்ற மாதிரி நினச்சான், பட் அவன் பைரட்டு தான் ஆனான். அதே மாதிரியே நம்ம காங்கோ தன்னோட பையன் ராக்ஸ் வந்து மரைன் ஆகும்னு நினச்சி அவன் ஏன் பைரட் ஆகி கிங் ஆஃப் த வேர்ல்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் கடைசியில் ராஜர் கையிலையும் கார்ப்பு கையிலையும் டிஃபீட் ஆகியிருக்கான். மேபி ஜஸ்ட் தியரி, என்னோடய தியரி இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க 2 பேர்த்தோட லுக்கு வந்து பார்க்க சிமிலராக இருக்குது. எது எப்படியோ ஓட வந்து காங் கேரக்டர் சும்மா விட போகிறதில்ல. கடைசி வர பெரிய பேட்டிலுக்கு கண்டிப்பாக காங் வந்து பெருசாக யூஸ் பண்ணுறதுனால சின்னதாக ஏதோ சம்பவம் செய்ய போகிறாரு நினைக்கிறேன் காங்கை வச்சு. அப்போ தெரியும் காங்கோட பவர் என்ன, அவர் ப்ரைமில் எவ்வளோ பெரிய பவராக இருந்தார் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ட்ரீமர்ஸ், உங்களை நான் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும்